தேவன் ஏன் புதிய ஏற்பாட்டை தந்தார்? ஏனெனில் பழைய ஏற்பாட்டின்படி ஒருவனும் நீதிமான் இல்லை. ஒருவனும் நீதிமான் இல்லை. பழைய ஏற்பாட்டின் 10 கற்பனைகளின்படி நடந்து அந்த சடங்காச்சாரியங்களை காத்து பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி இடைவிடாமல் ஆலயத்துக்கு சென்று வந்து தன்னை ஒருவன் பரிசுத்தமாக காத்து கொண்டாலும் தேவன் எதிர்பார்க்கிறபடி அவன் நீதிமானாக முடியவில்லை. இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். நான் இந்த சுசேஷத்திற்கு கடனாளியாக இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த சுசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு யூதருக்கும் சரி புறஜாதியருக்கும் சரி நான் கடனாளி என்று சொல்லுகிறார். இன்றும் அவர் தன் கடனை ஒழுங்காக நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார். கடனாளி என்று சொல்வதற்கு காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு விசேஷம் என்ன இருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் நாம் புது சிருஷ்டியாகிறோம். மனுஷ தன்மைகளை இழந்து தேவ தன்மை அடைந்து ஆதாம் இழந்தவைகளை திரும்ப மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனால் பரிசுத்தம் பண்ணப்படுகிறோம். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது என்பதனால் தேவன் நம் வாழ்க்கையை தன் கையில் எடுத்து பரிசுத்தம் பண்ணுகிறார். தமக்கு ஒப்பான அளவு அவர் பரிசுத்தமாக இருக்கும் அளவுக்கு நாம் பரிசுத்தமாகிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் நீதிமானாக ஆக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் தான் நீதிமான் ஒருவனும் இல்லை. தன்னுடைய கட்டுப்பாட்டினாலே தன்னுடைய பலத்தினாலே வாழ்ந்த அந்த ஜனங்கள் தவறிக்கொண்டுதான் இருந்தார்கள். நீதிமானாகும் அளவுக்கு ஒருவனுக்கு பலம் இல்லை. அது யோபுவாக இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த பலம் இல்லை. இதனால் புதிய ஏற்பாட்டில் தேவ நீதி அருளப்பட்டிருக்கிறது. தேவ நீதி என்றால் என்ன என்று நாம் முதலாவது அறிய வேண்டும். தேவ நீதி என்று பவுல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்திற்கென்று தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ நீதி தேவனால் செய்யப்படும் செயல்கள். நம்மை கொண்டு தேவனால் செய்யப்படும் செயல்கள் தேவ நீதி. அல்லது நமக்காக தேவன் வாழும்போது அவர் நம்மை கொண்டு செய்கிற நீதிகள் அனைத்தும் தேவ நீதி தான். நாம் பொய் சொல்லாதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று கட்டுப்பாடோடு வாழ்வது சுயநீதி. யோபியை போல, யோவான் ஸ்நானகனை போல கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. நம் சுய பலத்தினாலே சுய பிரயாசத்தினாலே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்வது அது சுயநீதி. இந்த சுயநீதி போதுமானதாக இல்லை ஒருவனை நீதிமான் என்று ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. ஏனெனில் சுயநீதி உடைய ஒரு மனுஷன் கர்வம் கொள்ளுகிறான். யோபை பாருங்கள், கர்வம் கொள்ளுகிறான். அவனால் தேவனுக்கு முன் தாழ்மையாக இருக்க முடியாது. அவன் தன்னுடைய நீதியை குறித்து பெருமைப்படுகிறான். நான் இவனைப் போல இல்லை என்று தேவாலயத்திற்குள் இருக்கிற அந்த பரிசேயன் தேவாலயத்துக்கு வெளியில் இருக்கிற பாவியை பார்த்து சொல்லுகிறான். நான் காணிக்க கொடுக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா வருகிறேன், உபவாசிக்கிறேன், நான் இன்னெல்லாம் செய்கிறபடினால் நான் மற்றவர்களை காட்டிலும் விலகினவன், மற்றவர்களை போல நான் இல்லை, நான் உயர்ந்தவன், எனக்கு நன்மை செய்ய தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். யோபு அதனால் தான் தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறான். எனக்கு தீமை வரும் பொழுது நான் என்ன தீமை செய்து எனக்கு இந்த தீமையெல்லாம் வாய்க்கிறது என்று அவனுடைய கேள்வி. நான் நன்மை செய்வதனாலே எனக்கு நன்மைதான் வாய்க்க வேண்டும் என்பது அவனுடைய நியாயம். இதுதான் எல்லோரும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் நன்மை செய்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீதியை நிமித்தம் தசித்தாகம் உள்ளவன் பாக்கியவான், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். இப்படித்தான் இயேசு சொல்லுகிறார். உங்கள் பேரில் பொய்யாய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாரானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் நீதி செய்வதனாலே நமக்கு நன்மை நடக்கும் என்பது நிச்சயம் எழுதப்பட்டு இல்லை. அது எதுவும் நடக்கலாம். நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் ஒருவர் நீதிமானா பாவியா என்பதை பொறுத்து அல்ல. உலகத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களோரும் நீதிமான்கள் என்று நாம் கொள்ள முடியாது. புதிய ஏற்பாடு நம்மை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்கும் போதனையை உடையதாக இருக்கிறது. தேவன் அந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவ நீதி அருளப்பட்டிருக்கிறது. நம்மிலிருந்து தேவன் நீதியை செய்து அதனாலே அவருக்கு முன் குற்றமில்லாதவர்களாக, மாசற்றவர்களாக, ஒருபோதும் கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துகிறார். இந்த தகுதியெல்லாம் நம்மில் தேவன் ஏற்படுத்துவது, அதைத்தான் தேவ நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் வரும் பரிசுத்தம், தேவனால் வரும் நீதி, தேவனால் வரும்
புதிய குணங்கள். இதைத்தான் புதிய ஏற்பாடு என்று பவுல் விளக்குகிறார். புதிய ஏற்பாடு என்று ஒன்று வெளிப்பட்ட பின்புதான் பழைய ஏற்பாடு என்று ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு முன் பழைய ஏற்பாடுதான் வேதமாக விளங்கிற்று. இப்பொழுது பழைய ஏற்பாடு வேதம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றையும் நாம் பின்பற்ற வேண்டியது இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசி. விசுவாசி என்று சொல்வதை காட்டிலும் தேவன் நமக்காக சிலுவையில் செய்து வைத்திருக்கவைகளை அறிந்து கொள், அவ்வளவுதான். ஒருவன் அறிந்து கொண்டாலே போதும், அது அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், உறுதியான தைரியத்தை கொடுக்கும். அப்பொழுது அவன் விசுவாசிப்பான். நமக்கு தேவன் செய்தவைகளை தெளிவாக அறியாததினாலே நாம் விசுவாசிக்க கூட இல்லை. தேவ நீதிக்கும் சுயநீதிக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாடு தேவ நீதியினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவ நீதியை வாக்குத்தத்தமாக உடையதாக இருக்கிறது. அது எனக்குள் தேவன் செய்கிற கிரியை, என்னை மாற்றி என்னை கொண்டு தேவன் இந்த உலகத்தில் நடப்பிக்கிற கிரியை. இப்படி பலத்த ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாடு உடையதாக இருப்பதனாலே ஒருவனும் நீதிமானாகாமல் போவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சத்தியத்தை அறிகிற ஒருவனும் இதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவனும் நீதிமானாகாமல் போக வாய்ப்பு இல்லை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் இந்த சுவிசேஷத்து நிமித்தம் கிரேக்கருக்கும் யூதருக்கும் கடனாளி என்று. நான் அப்படி நீதிமானாக்கப்பட்டேன். இதனால்தான் அவர் இவ்வளவு தூரம் ஆதங்கம் பண்ண முடிகிறது. அவர் ஏதோ வேதத்தை படித்து விட்டு ஏதோ வெளிப்பாடு பெற்றுவிட்டு இவைகளை பேசவில்லை. அவருக்குள் உண்டான மாற்றங்கள், அவருக்குள் உண்டான அனுபவங்கள், அதை கண்டு அவர் படித்து இவைகளை எழுதுகிறார். அவர் தேவனுக்கு ஒப்பான கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவதனாலே இதை அவர் எழுதுகிறார். இதோ விழுந்து போன சந்ததியாக மனுஷ சந்ததி இருக்க வேண்டாம், அது எழும்பி பிரகாசிக்கலாம், தேவநீதி உடையதாக பரிசுத்தமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்த்து, மாசற்றதாக கண்டிக்கப்படாததாக, ஒருவராலும் தேவனுக்கு முன் கண்டிக்கப்படாததாக, குற்றமற்றதாக அது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்தும். இதை அவர் அனுபவித்து நமக்கு சுவிசேஷமாக சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய விஷயம் சிலுவையினாலே எனக்கு உண்டாகி எனக்கு அனுபவமாகி இருக்கிறபடினால் பிறருக்கு அதை காண்பிக்க நான் கடனாளி என்று சொல்லுகிறார். பிறருக்கு அதை புரிய வைத்து அவர்களையும் இந்த வழியில் வழி காட்ட நான் கடனாளி. இதுதான் அவருடைய ஆதங்கம், அனுபவத்தினாலே கண்ட சத்தியம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று. சத்தியத்திற்குள் நடத்துவதுதான் சத்திய ஆவியானவர். நீங்கள் ஒரு கேள்வியை இப்போது கேட்கலாம், எல்லோரையும் அவர் நடத்த முடியவில்லையே என்று. நடத்த முடியாதவர் அல்ல, நடத்த நாம் இடம் கொடுக்காதபடியால் அவர் நடத்துவது இல்லை. நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றினாலே திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோம். என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, வீடு கட்டிட்டேன், வருமானம் வருது, என் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது, அல்லது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு போதும், நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாரு. இல்லது வாழ்க்கையில குறைகள் இந்த கடன் நீங்கன்னா போதுங்க, கோர்ட்டு கேஸ் சரியாயிடுச்சுன்னா, எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சுன்னா போதுங்க, என் நோயெல்லாம் சரிப்படுத்திட்டா போதுங்க, நான் வேற எதுவுமே கடவுள்கிட்ட கேட்கலங்க. இப்படி நாம் குறுகின வட்டத்துக்குள்ளே நம்முடைய அறியாமையினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. அவர் அளவுக்கு அவர் பார்வையிலே நம்மை பார்க்க வேண்டும். நம் பார்வையிலே நம் வாழ்க்கை பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். அவர் என்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் சத்தியத்தை எல்லாம் செய்து வைத்து விட்டு இதை சுதந்திரித்துக் கொள்ளுப்பா, வேற ஒண்ணுமே அவர் என்கிட்ட கேட்கல, இதை ஏற்றுக்கொள், இதன் முதல்ல தேடு, அப்போ உனக்கு தேவையானதெல்லாம் அருளப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும், அது தேவ நீதியையும். சர்ச்சைக்கு போயிட்டான்னு சொல்லல, அவர் ஒழுங்கா காணிக்க கொடு, அப்போ இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லல. இப்போ எல்லாத்தையும் சுருக்கி வசனத்தை எல்லாத்தையும் மாத்தி அதுக்கான அர்த்தத்தை எல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நான் இவைகளை தேடிக்கொண்டே இருக்கிற நானே இதை விட்டுடணும், என் பிரச்சனையை தீரணும்ன்றத தேடுறத விட்டுடணும். தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதியையும்
என்னுடைய அனுபவமாகும்படிக்கு இதுதான் அவர் எனக்கு சுதந்திரிச்சு கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். நான் செய்யட்டும். அதை நான் தேட வேண்டியதை அவர் விரும்புறபடி நான் தேடும் பொழுது அவர் என்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். நான் தேட வேண்டியதை தேடாததுனால, எனக்கானவைகளை நான் தேடி கொண்டிருப்பதனால, அவர் தேட சொல்றதெல்லாம் நான் விட்டுட்டேன். நானும் மாறல, அவருடைய சித்தமும் செய்யல, என் பிரச்சனையும் தீர்றதில்லை. அதுக்காக என்ன செய்யலாம்? சபைக்கு போனா இன்னும் நம்மளை கெடுத்து வச்சிடறாங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க பிரதர், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர், 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. விட மாட்டேங்கிற அந்த ஆண்டவரை செய்தால்தான் ஆகணும்னு துரத்தி அவரை அடிச்சு பிடிச்சி என் பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லி, அவரும் வேற வழி இல்லை. இந்த ஜனங்களுக்கு எங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, கடின இருதயம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து துரத்தி விட்டுறாரு. அப்பமும் மீனும் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால அவரை தேடி ஜனங்க வராங்க. அவரு அற்புதம் செஞ்சு அவங்களை நிறைவாக்கி அனுப்பி இருக்கிறாரு. அவங்களும் குதூகலமா திரும்ப அவரை தேடி வராங்க. நீங்க அப்பம் புசிச்சு திருப்தியானதுனால என்ன தேடுறீங்கப்பா, தேவனுக்கு அடுத்தவைகளை தேடுங்க, அவரை விசுவாசிக்கும்படி தேடுங்கன்னு தான் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அவரையே புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் தான் தேவனுடைய மனுஷன் சொல்லி தேடி வந்தவங்க அவர் பேச ஆரம்பிச்ச உடனே புறக்கணிக்கிறார். அவங்களால அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுக்கு வேண்டியது அற்புதம், என் பிரச்சனையை தீர்க்கணும், நிறைவான ஒரு வாழ்க்கையை தரணும். பிரச்சனையோடு வாழ்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து இப்படிதான் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரனா சிலுவை எடுத்துட்டு வாப்பா. மிகவும் தெளிவாக அவர் பேசிட்டாரு. பின்பற்றி வர விரும்பலையா, முதல்ல அதை செய். சிலுவை எடுக்கணும்னாக்கா சுவிசேஷத்துக்காக எங்கேயா போய் பாடுபடுறதுதான் சிலுவை நம்ம நினைக்கிறோம். இல்ல, சிலுவை எடுக்கிறதுனா நம்முடைய விருப்பத்துக்கு மாறா தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான். இப்படி செய்யத்தான் நாம தேவநீதியை அடைய முடியும். தேவநீதி சுயநீதி மாதிரி இல்லைங்க. ஆனா அவர் விரும்புறத நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன், நான் விரும்புறத அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பாரு. ஏன்னா விரும்புறதுக்கு மேலாவே செய்து கொண்டு இருக்கிறார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதாங்க புதிய ஏற்பாடுன்னு என்ன, பழச ஒண்ணு தள்ளி விட்டுட்டு சரியில்லைன்னு சொல்லி இப்படி செஞ்சு பாருங்கன்னு சொல்லி புது வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதாங்க அந்த வழி. அங்க தேவ நீதி உண்டு, தேவனால் பரிசுத்தம் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கை உண்டு, புது சிருஷ்டியான தெய்வீக சுவாபங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டு. அது முடிவோ கிறிஸ்து நிறைவான ஒரு சாயல். இது காசு வரும் பெரிய பெரிய பணக்காரனாகலாம் பைபிள் சொல்லல. ஆனா அதைத்தான் தேடி ஆண்டவர்கிட்ட வராங்க பொதுவா. அதனால ஏமாந்து போறாங்க. நியாயம்தான். பேராசைக்கு தேவன் விசுவாசத்தை பயன்படுத்த இடம் கொடுப்பது இல்லை. ஆக நம் புதிய ஏற்பாடு நன்றாக புரிஞ்சுக்கிடணும். விசுவாசத்திற்கென்று தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை சுதந்திரிச்சு கொண்டாதான் நாம ரட்சிக்கப்படுறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல நீதிமான் ஒருவனும் இல்லை. எப்ப பாரு என்கிட்ட இந்த பலகீனம் இருக்கு, இந்த பாவம் இருக்கு, இந்த தரமாற்றம் இருக்கு, நான் இப்படி இருக்கேன். ஏன் நம்ம அப்படி இருக்கோம்? பாவியே நீதிமானாக்குற ஒரு வந்த பிறகும் நான் இன்னும் பாவியா இருக்கிறேன்னா காரணம் என்ன? நான் அவரை அந்த வேலை செய்ய இடம் கொடுக்கல. நானே என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கேன். சபைக்கு போனா அதான் செய்ய சொல்றாங்க. எல்லா சபையும் ரொம்ப பக்தியா இருக்கணும்னாக்க ரொம்பவும் கட்டுப்படுத்துறாங்க. நீ அதை செய்யக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ அங்க போகக்கூடாது, இது பார்க்க கூடாது. ஒரு சபையில பொம்பளைங்க பக்கம் ஆம்பளைங்க திரும்பி பார்க்க கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடு பண்ணாலும் அங்க பாவம் வருது. ஏன் காரணம் என்ன? அவர் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அவருடைய வேலை அது. நாம அந்த வேலையை செய்ய முயற்சி பண்றோம். இதனால ஏமாந்து போறோம், இதனால வஞ்சிக்கப்படுறோம். இது வஞ்சனை தான். தேவனும் பரிசுத்தமாக்குறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, நாமும் பரிசுத்தமாக முடியாது. புதிய ஏற்பாடு இது இல்லைங்க. புதிய ஏற்பாடு என்பது பாவியை நீதிமானாக்கும் தேவன். இப்படியாக புதிய ஏற்பாடு அவரை விளக்கமா சொல்லுவாங்க. 4 அதிகாரத்துல 1-6 வரை படிச்சு பாருங்க. அதாங்க புதிய ஏற்பாடு. நம்ம ஜலத்தினால ஞானஸ்நானம் பெறல. ரோமர் எழுதின நிறுவனம் 6 அதிகாரம் 4 வசனத்தை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துனால ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள், தண்ணினால இல்ல. இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஞானஸ்நானமாக அளிக்கப்பட்டிருக்கு. தரிச்சிருக்கேன். என்னை அழிச்சிட்டு தான் அவர் எனக்குள்ள வந்திருக்கிறார். இனிமே சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. பாவம் வருமா? பாப்போம். பலகீனம் இருக்குமா? தடுமாற்றம் இருக்குமா? சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, தெளிவா அறிஞ்சுக்கோங்க. நீதிமானாகும்படிக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமானாக நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை இழந்துட்டோம். இந்த உலகத்துல நீதிமானாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீதிமானாக அவருக்கு இடம் கொடுத்தா நான் ரட்சிக்கப்படுறேன்.